ஆண்டியண்ணா அங்க பாருங்க யாரு வர்றாங்கன்னு. ஹே गाइस, உங்களை நான் 10 o'clock ரெடியா இருக்க சொன்னேன்ல. விளையாடுறதுக்கு தானே ரெடியா இருக்க சொன்னேன். நாங்க 9 மணில இருந்தே ரெடியா இருக்கோம். ஆமா, நீங்க எல்லாரும் கார்ல எங்க போய்கிட்டு இருக்கீங்க? கம் ஆன் பண்டி, நாளைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஸ்கூல் இருக்கு. இன்னும் ஸ்கூலுக்கு தேவையான ஷாப்பிங் நம்ம எதுவுமே பண்ணல பண்டி. ஹை, அப்படின்னா ஸ்டேஷனரி ஷாப்பிங் பண்ண போறோமா? டே சிண்டு, வாங்க எல்லாருமா போய் இவங்களோடய சேர்ந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். ஹை, ஸ்கூல் பேக், லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வாங்க போறோமா? பண்டி அண்ணா, ஏதோ புதுசா ஒரு கடை வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த கடைக்கு தானே நான் போய்கிட்டு இருக்கோம். ஹை, ஜாலி ஜாலி ஜாலி. வாங்கப்பா, ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் தானே வாங்க வந்திருக்கீங்க. நம்ம கடையில் எல்லாமே லேட்டஸ்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப கம்மி விலையிலையும் இருக்குது. ஸ்கூல் பேகு, லஞ்ச் பாக்ஸு, பென்சில் பாக்ஸு, பென்னு, பென்சிலு, எரேசர்னு எல்லாமே இருக்குது. நீங்கள் முதல்ல போய் ஆளுக்கு ஒரு கார்ட் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. போங்க. ஹை, பண்டி அண்ணா, போய் எடுத்துட்டு வாங்கண்ணா. எல்லாரும் தனித்தனியா கார்ட் எடுத்துக்கலாம். இது கூட நல்லா தான் இருக்கு. நம்மளோட திங்ஸ் எல்லாம் கார்ட்டுக்கு போட்டு நேரா பில்லிங் கொண்டு போயிடலாம். ஆண்டி, எங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான எல்லாமே வேணும் ஆண்டி. நீங்களே ஒவ்வொரு திங்ஸா எடுத்துக்காமீங்க, நாங்க எது வேணும்னு அதுக்கப்புறமா பார்த்து சூஸ் பண்ணிக்கிறோம் ஆண்டி. சரி இருங்க, ஃபஸ்ட்டு இந்த அட்டை போடுற கவர் பார்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு 2 டிசைன் தாம்மா இருந்துச்சு. இப்போ 4-5 கலர் வந்துருச்சு. பாருங்க, உங்களுக்கு இதில் எது வேணும்னு சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மற்ற ஐட்டத்துக்கு போய்க்கலாம். ஐயோ, இப்படி கலர் கலராலாம் அட்டை போட்டு போனா நம்ம மேம் திட்டினாலும் திட்டுவாங்க. அதனால நான் எப்பவுமே போடுற இந்த பிரவுன் கலர் ஷீட்டே எடுத்துக்கிறேன் பண்டி. நான்சி அக்கா, தேவையில்லாம எல்லாத்துக்கும் பயப்படாதீங்கக்கா. கடையில இப்படி புதுசா வந்திருக்குன்னா ஸ்கூல்ல இதை தான் கேக்குறாங்கன்னு அர்த்தம். நான் கிரீன் ஒன்னு எல்லோ ஒன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு கூட நான்சி சொல்ற மாதிரி பயமா இருக்கு. அதனால நான் நார்மலா பிரவுன் கலர்ல ஒன்னு, அதுக்கப்புறமா எதுக்கும் பிங்க் கலர்லயும் எடுத்துக்கிறேன். தட்ஸ் ரைட் ரோஸ், எனக்கு பிங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதை ஒரு ரோல் எடுத்துக்கிறேன். பட் மேம் திட்டினாங்கன்னா அதுக்கு மேலேயே நான் ஒரு பிரவுன் கலர் கவர் போட்டு கவர் பண்ணிடுவேன். எனக்கு இந்த 2 வேணும் ஆண்டி. சரிம்மா, கவரெல்லாம் எடுத்து முடிச்சிட்டிங்கல்ல, எல்லாத்தையும் எடுத்து இப்போ ஒரு கார்ட்டில் போடுங்க. அடுத்த ஐட்டத்துக்கு போய் பார்க்கலாம். ஆண்டி, அது பென்சில் பாக்ஸ் தானே, அதை எடுத்து காமிங்க ஆண்டி. ஹை, சூப்பரா இருக்கு. புதுசா ஆண்டி? புதுசேதா அம்மா. இங்க பாருங்க, எல்சா ஆனா டிசைன் போட்டது. வாவ் ஆண்டி, கீழே அந்த பிரின்சஸ் போட்ட மாதிரி. எஸ் ஆண்டி, அந்த சிண்ட்ரெல்லாவும் பெல் பிரின்சஸ் போட்டிருக்கு இல்லையா, அந்த பென்சில் பாக்ஸ் எடுங்க. ஓ மை காட், ரொம்ப பிரிட்டியா இருக்கு. ஆண்டி, பாய்ஸ் யூஸ் பண்ற மாதிரி அந்த மிக்கி மவுஸ் எடுங்க ஆண்டி. ஹை பண்டி அண்ணா, எனக்கு இந்த மிக்கி மவுஸ் டிசைன் போட்ட பென்சில் பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. ஆண்டி, அந்த எல்சா ஆனா போட்டது இன்னொன்னு எடுங்க. கீழே இன்னொரு மிக்கி மவுஸ் இருக்கு பாருங்க, அதை எடுங்க ஆண்டி. எடுக்கிறேன். இன்னைக்கு மார்னிங் தான் ஃப்ரெஷ்ஷாக இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஹை பண்டி, எனக்கு இந்த எல்சா ஆனா டிசைன் போட்டது ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல நிறைய இடம் இருக்க மாதிரி இருக்கு. ஆண்டி, எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கலாமா? தாராளமாக பிரித்து பார்க்கலாமா. இங்கே பாருங்க, இதில் பிரின்சஸ் டிசைன் போட்டது. உள்ள எல்லாத்துலேயும் ஒரே சைஸ் தான், டிசைன் மட்டும்தான் வேற. ஆமா, கீழே போட்டா கூட ஓப்பன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நல்லா மூடியெல்லாம் டைட்டா தான் மூடுது. எதை எடுக்கலாம்? இந்த மிக்கி மவுஸ் கூட கியூட்டா இருக்குடே சிண்டு, நீ இதை எடுத்துக்கோடா. நான்சி அக்கா, எனக்கு இந்த ஹலோ கிட்டி கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதை எடுக்கிறதுனே தெரியலக்கா. ஆண்டி, இதோட பிரைஸ் எல்லாம் என்ன வருது ஆண்டி? ரொம்ப காஸ்ட்லியா? ரொம்ப அதிகம்லாம் இல்லைம்மா. பென்சில் பாக்ஸ் ஒன்றும் 150 ருபீஸ் தான். அது மட்டும் இல்லை, நீங்கள் 1000 ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கூட இருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து முடிங்க, அதுக்கப்புறமா பில் போட்டுக்கலாம். ஏ நான்சி, இது உனக்கு தானே? இது வந்து நான் இந்த ஹலோ கிட்டி நான் எடுத்துக்க போறேன். மிக்கி மவுஸ் சிண்டுக்கு, இந்த பிரின்சஸ் போட்டது ரோஸ்க்கு, இது வந்து லில்லிக்கு, இது வந்து லோட்டஸ்க்கு, இது வந்து பப்ளூக்கு. எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதையும் எடுத்து ஒரு கார்ட்டில் போட்டுருங்கப்பா. அப்போ தான் பில்லிங்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, அடுத்தது என்ன பார்க்கணும்? ஸ்கூல் பேக் பார்த்துறீங்களா? ஆண்டி, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் காமிச்சிருங்க ஆண்டி, அதுக்கப்புறமா பேக் பார்த்துக்கிறோம். லஞ்ச் பாக்ஸில் இந்த ஒரு மாடல் தான் இருக்குது. ஆனால் இப்போ எல்லாருமே இதை தாம்மா வாங்குறாங்க. இதில் டிசைன் மட்டும் பாருங்கள், இந்த பிங்க் கலர் வந்து 2 தான் இருக்குது. மற்றபடிக்கு க்ரீன் எல்லோ தாம்மா நிறையா இருக்குது. ஆண்டி, இது நல்லா பெருசா இருக்குமா? கொஞ்சம் ஓபன் பண்ணி காமிங்க ஆண்டி. தாராளமாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது நல்லா பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், லாக் கூட நல்லா ஆகும். தெரியாமல் நீங்கள் கீழே போட்டிங்கன்னா கூட லஞ்ச் பாக்ஸ் ஓப்பனே ஆகாது, நல்லா லாக் ஆகிக்கும். ஆமா பண்டி, எங்க அம்மா இந்த டைம் பிளாஸ்டிக்ல எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சில்வர்ல இல்ல மெட்டல்ல தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பேசாம இதுல வந்து பிங்க் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதோட டோர் இங்கேயே ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வந்து கேட்கக்கூடாது, சரியா? ஆண்டி, 2 பிங்க் தானே இருக்குன்னு சொன்னீங்க, அந்த 2யும் கொடுத்துருங்க ஆண்டி. ஏ பண்டி, அதுல எனக்கு ஒரு பிங்க் கண்டிப்பா வேணும், சரியா? ஓ, உனக்கு ஒரு பிங்கா? உனக்கு ஒன்று, அதுக்கப்புறம் ரோஸ் ஒன்று, லில்லிக்கு ஒன்று, லோட்டஸ் ஒன்று, அதுக்கப்புறம் எனக்கு, பப்ளூக்கு ஒன்று, அதுக்கப்புறமா வந்து சிண்டுக்கு ஒன்று, அதுக்கப்புறமா ஃபைனலி சோட்டு பாப்பாக்கு ஒன்று. ஆண்டி, இது எல்லாமே எங்களுக்கு வேணும். மொத்தமாக 8 டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கீங்க. எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக அடிக்கிறீங்க, சரியா? ஒன்று வந்து 250 ருபீஸ் வருது. பண்டியண்ணா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே வேணா இந்த புது லஞ்ச் பாக்ஸில் தான் எடுத்துட்டு போக போறேன்னா.
டே சிண்டோ, நீ மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே இன்னைக்கு புதுசா வாங்க போற லஞ்ச் பாக்ஸ், பென்சில் பாக்ஸ்னு எல்லாம் புதுசு தாண்டா எடுத்துட்டு போவோம். சரி சரி, உன் பக்கத்துல வைக்கிறேன், நல்லா ஜாக்கிரதையா பாத்துக்கோடா. இந்த பக்கம் எல்லாம் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் போயிடலாமாப்பா? ஆண்டி ஆண்டி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அந்த கடைசி ரேக்ல மேல ஏதோ ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கீங்க. அது என்ன ஆண்டி? அது நெருப்பு புடிச்சா அணைக்கிறதுக்காக வச்சிருக்கீங்களா? ஓ இதுவா? இது ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இல்லப்பா, புதுசா வந்திருக்கிற ஹைலைட்டர். இருங்க, நான் ஒரு 2 எடுத்து காமிக்கிறேன். ஓபன் பண்ணி எழுதி கூட பாருங்க. ஹை, நான் கூட ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் நினைச்சிட்டேன். ஆண்டி, எனக்கும் ஒண்ணு எடுங்க ஆண்டி. ஏய் பண்டி, இது உண்மையாவே ஹைலைட்டரா? ஆமா நான்சி, எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? ஹை, ஆமா ஹைலைட்டர் தான் ஆண்டி. இது ஒண்ணு எவ்வளவு வருது ஆண்டி? இது ஒன்று 10 ருபீஸ் தான். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது மட்டும் வேணும்னா கூட எடுத்துக்கலாம். மொத்தமா ஹோல் பேக்கெட்டையும் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லப்பா. பண்டி அண்ணா, அப்படின்னா எனக்கு இந்த ரேடியம் கலர் எனக்கு வேணும்னா. நான் எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீ எடுத்துட்டியா? சரி சரி, பரவாயில்ல, நான் இந்த பிங்க் கலரே எடுத்துக்கிறேன். ஆண்டி, அங்க பக்கத்துல பெருசா பர்கர் மாதிரி ஒன்னு இருக்குல்ல, அது என்ன ஆண்டி அது? ஓ இதுவா? இதுல எல்லா பீஸும் முடிஞ்சிருச்சுமா. 2 தான் பாக்கி இருக்கு. இதுதான் இப்ப புதுசா வந்திருக்கிற பர்கர் லஞ்ச் பாக்ஸ். ஹை, பர்கர் லஞ்ச் பாக்ஸா? ஆண்டி, எனக்கும் ஒண்ணு எடுங்க. ஆண்டி, அது என்ன ஆண்டி? அது அங்கேயும் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் மாதிரி இருக்கு, ஆனா இங்க இருக்கிறத விட பெருசா இருக்கு. இதுவும் ஹைலைட்டர் தானா? இல்லப்பா, இது ஹைலைட்டர் இல்ல, இது ஷார்ப்னர். இது கூட 2 பீஸ் தான் இருக்கு. பேசாம நீங்களே இதை வாங்கிக்கோங்கப்பா, விட்டா போயிரும். வாவ், ஓ மை காட், இது பார்க்கறதுக்கே ரொம்ப பிரிட்டியா இருக்கு பண்டி. அதை நீங்கள் ஷார்ப்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மேலே லஞ்ச் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி தனியாக கலட்டி ஸ்கூலுக்கு வேணும்னா இதில் லஞ்ச் போட்டு எடுத்துகிட்டு போகலாம்மா. ஹை பண்டி அண்ணா, பேசாம இதுல நான் ஒன்னு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன்னா. அப்புறம் என்ன, நீ ஒன்னு வாங்கிட்ட, ரோஸ் ஒன்னு வாங்கிட்டா, இருந்ததே 2 தான். எப்பவுமே நல்லதெல்லாம் நீங்களே எடுத்துக்கிறீங்கடா. சரி சரி, ஓகே, அட்லீஸ்ட் இந்த ஷார்ப்னராவது நான் எடுத்துக்கிறேன். ஆண்டி, இது பின்னாடியா கழட்டணும்? ஆமாப்பா, அதை பின்னாடி பக்கம் தான் கழட்டணும். நீங்கள் ஷார்ப் பண்ணீங்கன்னா வெளியில் டஸ்ட் எல்லாம் விழுகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று 50 ரூபாய் தான். 2 தான் பாக்கி இருக்கு. 2 நீங்களே எடுத்துக்கோங்க. நல்ல வேலை ஆண்டி, 2 பாக்கி இருந்துச்சு. சரி, இது 4 நாங்க எடுத்துக்கிறோம். அரே கைஸ், எனக்கு இது ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த பர்கர் லஞ்ச் பாக்ஸ் ஒன்று, அதுக்கப்புறமா இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஷார்ப்னர் ஒன்று வேணும். எனக்கு கூட இந்த 2ல ஏதாவது ஒன்று கிடைக்குமா சிண்டு? எனக்கும் இந்த லஞ்ச் பாக்ஸும் இந்த ஷார்ப்னரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. லில்லி அக்கா, நீங்க எங்க பக்கத்து வீட்டுல தானே இருக்கீங்க, வேணும்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்கக்கா. ஆனா பில்லிங் கண்டிப்பா என் பேர்ல தான் போடுவேன், சரியா? சரிப்பா, இது வரைக்கும் எடுத்தது எல்லாத்தையும் கார்ட்ல போட்டு கொண்டு போய் பில்லிங் கவுண்டர் பக்கத்துல வச்சுட்டு வந்துருங்க. இல்லாட்டி கன்ஃபியூஷன் தான் ஆயிரும். டேய் சிண்டு, என்னடா இது? கடையில் இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிட்டு இருக்க? உண்மையாவே நீ பணம் வச்சிட்டு இருக்கியா இல்ல குத்து மதிப்பா வாங்கிக்கிட்டு இருக்கியா? என்கிட்ட எல்லாம் பணம் கேட்க கூடாது, புரியுதா? இப்ப புதுசா கலரிங் புக்ஸ் வந்திருக்குப்பா, இருங்க காமிக்கிறேன். இதுல 2-3 கலர்ஸ் வந்துச்சு, எல்லாமே போயிருச்சு. இப்ப இது மட்டும் தான் பாக்கி இருக்கு. பண்டியண்ணா, அது பாத்தீங்களா? ஸ்கிராட்ச் பண்ண டிசைன் வரும்ல, அதுதான்ண்ணா. அக்கா அக்கா, என்கிட்ட கொடுங்கக்கா. அட ஆமா, இது நல்லா கியூட்டா இருக்கே. பர்த்டே கேக் மாதிரி டிசைன் போட்டிருக்கு. டே சிண்டு, அது விலை என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா கார்ட்ல வைடா. அண்ணா, இது விலை என்னவா இருந்தாலும் சரி, எனக்கு இது கண்டிப்பா வேணும்ண்ணா. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நல்லா தெரியும். ஹை, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டிசைன் போட்டிருக்கு. நான் கூட எல்லாத்துலயும் ஒரே டிசைன் போட்டிருக்குன்னு நினைச்சேன். இருங்க இருங்க, இப்ப நான் இதை எப்படி ஸ்கிராட்ச் பண்றேன்னு பாருங்க. டே சிண்டு, அதெல்லாம் வீட்டுக்கு போய் ஸ்கிராட்ச் பண்ணிக்கலாம். இப்ப எடுத்து முதல்ல உன்னோட கார்ட்ல வை. அண்ணா, நம்ம தான் இவ்ளோ வாங்குறோம்ல, அந்த ஆண்டி ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஹை, இது மல்டி கலர்னா. நான் கூட ஒரே கலர் நினைச்சேன். நல்ல வேலை, ப்ளூ கலர், பிங்க் கலர், கிரீன் கலர், ஆரஞ்சு கலர்னு நிறைய கலர்ஸ் இருக்கு. என்னப்பா இது? பில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்கிராட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் நீ வேண்டான்னு சொல்லி வச்சீனா யாரும் இதை வாங்கிக்க மாட்டாங்க. இப்ப நீங்க தான் இதை வாங்கி ஆகணும். ஐயோ ஆண்டி, சாரி ஆண்டி, நாங்களே இதை எடுத்துக்கிறோம். டே சிண்டு, நீ சும்மா இருக்க மாட்டியா? வேணும்னா வாங்கிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண வேண்டியது தானே. அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ற அந்த அக்கா நம்மளை திட்டுறாங்க பாரு. ஆண்டி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்களே இதை வாங்கிக்கிறோம். ஆண்டி, உன்னோட கார்ட்லயே வைக்கிறேன்டா, நீ தான் இதுக்கு பே பண்ணணும். சாரி தம்பி, என்ன தப்பா நினைக்காதீங்க. ஓனர் பார்த்தா என்னதான் பயங்கரமா திட்டுவாரு. அது பரவாயில்ல ஆண்டி. ஆண்டி, அந்த கார்னர்ல கலர்ஃபுல்லா என்னமோ இருக்கே, அது என்னன்னு கொஞ்சம் காமிங்க ஆண்டி. ஓ இதுவா? இதுவும் இப்ப புதுசா தான்ப்பா வந்திருக்கு. ஸ்ப்ரிங் பேங்கிள். இங்க பாத்தீங்களா, நல்லா ஒட்டின மாதிரி இருக்கும். ஆண்டி, அதுல எனக்கு பிங்க் கலர் எடுங்க ஆண்டி. நான்சி அக்கா, எப்ப பார்த்தாலும் பிங்க் கேட்காதீங்க. ஆண்டி, எனக்கு கிரீன் கலரும் ப்ளூ கலரும் ஒன்னு எடுங்க ஆண்டி. டே சிண்டு, சும்மா தானே பாக்குற, இதெல்லாம் வாங்க மாட்டியே. உங்ககிட்ட இதெல்லாம் வாங்குறதுக்கு பணம் இருக்காடா? அண்ணா, என்கிட்ட எல்லாம் நிறைய பணம் இருக்கு, பேசாம இருங்கண்ணா. இது விலை அதிகம் எல்லாம் இல்லப்பா, ஒன்னு 50 ரூபாய் தான். இதுல இன்னும் 4-5 கலர்ஸ் இருந்துச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது மட்டும் தான்ப்பா பாக்கி இருக்கு. ஹை, இத பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலயும் அந்த ஸ்மைலி டிசைன் ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே क्वेश्चन, இந்த வீடியோல காமிச்ச ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஹைலைட்டரோட பிரைஸ் என்ன? இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. Thank you so much. Bye.